டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். வாங்க இன்றைய வீடியோவிற்குள் செல்லலாம். முதல் கேள்வி, உலகத்தரம் வாய்ந்த தொழில்துறை பூங்காக்களை உருவாக்க மத்திய அரசு தொடங்கியுள்ள திட்டம் எது? பதில், பவ்யா திட்டம். நாடெங்கிலும் முதலீடுகளுக்கு தயாராக உள்ள உலகத்தரம் வாய்ந்த 100 தொழில் பூங்காக்களை உருவாக்க மத்திய அரசு பாரத் தொழில் விகாஸ் யோஜனா எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 2026-27 முதல் 2031-32 வரையிலான 6 ஆண்டுகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. தொழில்கள் உடனடியாக தொடங்குவதற்கு தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளும் முன்கூட்டியே தயார் நிலையில் இருக்கும். இந்த பவ்யாங்கிற ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாரத் ஆட்யோகிக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறதாகும். இது பற்றிய சில எக்ஸ்ட்ரா குறிப்புகள் ஸ்லைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, முதியோர் பராமரிப்புக்காக மத்திய அரசு மே 25 அன்று அறிமுகப்படுத்திய செயலி எது? பதில், ஜீவன் செயலி. நாடு முழுவதும் உள்ள மூத்த குடிமக்களின் நல்வாழ்வு, பாதுகாப்பு, அவசர உதவி மற்றும் மருத்துவ சேவைகள் இவை எல்லாத்தையும் ஒரே டிஜிட்டல் தளத்தில் எளிதாக வழங்குவதே இதன் நோக்கமாகும். மூத்த குடிமக்களுக்கான மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள், ஓய்வூதிய நன்மைகள் மற்றும் சுகாதார உரிமைகள் ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளலாம். ஆபத்து காலங்களில் முதியவர்கள் ஒரு முறை தொடுவதன் மூலம் காவல்துறை, மருத்துவமனைகள் மற்றும் முதியோர் உதவி எண்களை தொடர்பு கொள்ள முடியும். இத்துடன் மாவட்ட வாரியாக பயிற்சி பெற்ற முதியோர் பராமரிப்பாளர்களை கண்டறிவதற்காக சதாயு என்ற தகவல் பலகையும் இதனுடன் இணைத்து தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, ஒடிசாவில் அண்மையில் கால்நடைகளை பாதித்த குர்மி என்ற ஒட்டுண்ணி நோயின் அறிவியல் பெயர் என்ன? பதில், ரூமன் ஃப்ளூக். ஒடிசாவில் கால்நடைகளை பாதித்த குர்மி என்ற ஒட்டுண்ணி நோயின் அறிவியல் பெயர் ஆம்பிஸ்டோமியாசிஸ் அல்லது ரூமன் ஃப்ளூக்ஸ் என்பதாகும். இது ஆம்பிஸ்டோமெசின் எனப்படும் தட்டை புழுக்களால் ஏற்படும் குடல் தொற்றுநோய் ஆகும். இந்த நோயை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணிகள் நத்தைகளை இடைநிலை தொற்றாளர்களாக கொண்டு அசுத்தமான நீர் அல்லது தாவரங்கள் மூலம் கால்நடைகளின் உடலுக்குள் பரவுகின்றன. இந்த ஒட்டுண்ணி நோயால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு, உடல் எடை குறைதல் மற்றும் தாடை பகுதியில் வீக்கம் போன்ற அறிகுறிகள் தென்படும். கால்நடை பராமரிப்பு துறையின் வழிகாட்டுதலின்படி இதற்கு ஆந்தல்மென்டிக் மருந்துகள் கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஒடிசா அரசின் மீன்வளம் மற்றும் கால்நடை வள மேம்பாட்டுத்துறை வாயிலாக இதற்கான ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அடுத்த கேள்வி, ரே எனும் திருவிழாவை கொண்டாடும் இடு மிஷ்மி பழங்குடியினர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்? பதில், அருணாச்சல் பிரதேஷ். ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழா அம்மாநிலத்தின் திபாங் பள்ளத்தாக்கு மற்றும் லோஹித் மாவட்டங்களில் வசிக்கும் இடு மிஷ்மி சமூகத்தினரால் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய கலாச்சார மற்றும் ஆன்மீக நிகழ்வாகும். அடுத்த கேள்வி, எவரெஸ்ட் சிகரத்தை வெற்றிகரமாக ஏறிய இந்தியாவின் முதல் முழு பெண்கள் சர்வதேச மலையேற்ற குழு எது? பதில், இந்தோ திபெத்திய எல்லைக்காவல் படை ஆகும். 11 பெண் மலையேறுபவர்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உறுப்பினர்கள் அடங்கிய 14 பேர் கொண்ட குழு மே 21 அன்று நேபாளத்தின் சவுத் கோல் வழியே உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தது. எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர் ஆகும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்திற்கு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பனிதா திமுங்பி தலைமை தாங்கினார். பெண்களின் வலிமையை பறைசாற்றும் நாரி சக்தி மற்றும் இமயமலை பனிச்சிகரங்களை பாதுகாக்கும் கிளீன் ஹிமாலயா சேவ் கிளாசியர் ஆகிய நோக்கங்களை முன்வைத்து இக்குழு பயணம் மேற்கொண்டது. அடுத்த கேள்வி, மே 25 அன்று புதுடெல்லியில் இந்திய வெளியுறவு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் யார்? பதில், மார்க்கோ ரூபியோ. மார்க்கோ ரூபியோ அவர்கள் 2026 மே 23 முதல் 26 வரை 4 நாள் அதிகாரப்பூர்வ அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு இவற்றையெல்லாம் குறித்த விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். மே 25 அன்று மார்க்கோ ரூபியோ தனது மனைவியுடன் ஆக்ராவில் உள்ள உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் மற்றும் ஜெய்ப்பூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆம்பர் கோட்டை ஆகிய இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார். தாஜ்மஹாலை உலகின் உண்மையான பொக்கிஷங்களில் ஒன்று என்று அவர் பாராட்டியுள்ளார். இது நோட் பண்ணிக்கங்க, உலகின் உண்மையான பொக்கிஷங்களில் ஒன்று தாஜ்மஹால் என்று பாராட்டியுள்ளார். அடுத்த கேள்வி, உலக வங்கி அறிக்கையின்படி உலகின் மிகப்பெரிய புதிய கார்பன் சந்தையாக உருவெடுத்துள்ள நாடு எது? பதில், இந்தியா. இந்தியா 2026 ஆண்டில் அறிமுகப்படுத்திய தனது கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் மூலம் இந்த மைல்கல்லை எட்டியுள்ளது. இத்திட்டம் தற்போது இந்தியாவில் உள்ள 7 முக்கிய துறைகளையும் சுமார் 490 தொழிற்சாலைகளையும் உள்ளடக்கியுள்ளது.
இது தோராயமாக 477 மில்லியன் டன்கள் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை கட்டுப்படுத்துகிறது. இதன் காரணமாகவே இது உலகளவில் அண்மையில் செயல்படுத்தப்பட்ட மிகப்பெரிய கார்பன் விலை நிர்ணய அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்த கேள்வி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எனப்படும் உலக சுகாதார நிறுவனம் எந்த தொற்று நோயை உலகளாவிய அவசர நிலை பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளதாக சமீபத்தில் அறிவித்தது? பதில், குரங்கம்மை எனப்படும் எம்பாக்ஸ். இந்த நோய்க்கான உலகளாவிய அவசர நிலை நீக்கப்பட்டுவிட்டதே தவிர நோய் முழுமையாக ஒழிக்கப்பட்டுவிட்டது என்று அர்த்தமல்ல. உலகளவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக குறைந்ததாலும் நோயின் தன்மையை புரிந்து கொண்டு பல நாடுகள் அதை கட்டுப்படுத்தும் திறனை வளர்த்து கொண்டதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த வைரஸ் தொடர்ந்து மனிதர்களிடையே பரவி வருகிறது. எனவே ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் இன்னும் அச்சுறுத்தல் நீடிக்கவே செய்கிறது. குரங்கம்மை என்ற பெயர் ஆப்பிரிக்க நாடுகளை குறிக்கும் விதமாகவும் இனவெறியை தூண்டும் விதமாகவும் இருப்பதாக உலகளாவிய விஞ்ஞானிகள் கருத்து தெரிவித்ததை அடுத்து 2022 இறுதியில் உலக சுகாதார நிறுவனம் இதற்கு எம்பாக்ஸ் என பெயரிட்டுள்ளது. நேயர்களே, இது போன்ற கரண்ட் அஃபேர்ஸை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.